அழகு முத்து சீமையிலே எங்கள் அழகு முத்து சீமையிலே சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவரான் தெரிஞ்சுக்கராசா அழகு முத்து கொன் புகழை நீயும் புரிஞ்சுக்கரோசா தென்பாண்டி நாட்டினிலே தென்பாண்டி நாட்டினிலே அழகு முத்து சீமையிலே எங்கள் அழகு முத்து சீமையிலே சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்கராசா அழகு முத்து கொன் புகழை நீயும் புரிஞ்சுக்கரோசா என்று சொன்னால் மக்கள் நெஞ்சம் நிறைந்திடுமே அழகு முத்து என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே தென்பாண்டி நாட்டினிலே தென்பாண்டி நாட்டினிலே அழகு முத்து சீமையிலே எங்கள் அழகு முத்து பூமியிலே சீமையிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவரா தெரிஞ்சுக்கராசா அழகு முத்து கொன் புகழையும் புரிஞ்சுக்கரோசா நாடு போற்றும் நம் தலைவர் இறந்தாரையா நாடு போற்றும் நம் தலைவர் அழகு முத்து கொன் சிங்கமையா தூத்துக்குடி தீமைதனை ஆண்டு வந்தாரா நாடு போற்றும் நம் தலைவர் அழகு முத்து தெய்வமையா தூத்துக்குடி தீமைதனை ஆண்டு வந்தாரா அவர் தங்கம்தான் கட்டாளங்குளம் சிங்கம்தான் அவர் தங்கம்தான் அழகு முத்து சிங்கம்தான் அழகு முத்து என்று சொன்னால் மக்கள் நெஞ்சம் நிறைந்திடுமே அழகு முத்து என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே தென்பாண்டி நாட்டினிலே அழகு முத்து சீமையிலே எங்கள் அழகு முத்து பூமியிலே பூமியிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்கராசா அழகு முத்து கொன் புகழை நீயும் புரிஞ்சுக்கரோசா விடுதலைக்கு உழைத்தவராம் வீரப்போர் புரிந்தவராம் விடுதலைக்கு உழைத்தவராம் வீரப்போர் புரிந்தவராம் வீராதி வீரர் புகழ் தெரிஞ்சுக்கராசா விடுதலைக்கு உழைத்தவராம் வீரப்போர் புரிந்தவராம் வீரர் புகழ் தெரிஞ்சுக்கராசா அவர் தங்கம்தான் அழகு முத்து சிங்கம்தான் அவர் தங்கம்தான் அழகு முத்து சிங்கம்தான் அழகு முத்து என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே அழகு முத்து என்று சொன்னால் மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடுமே தென்பாண்டி நாட்டினிலே தென்பாண்டி நாட்டினிலே அழகு முத்து சீமையிலே எங்கள் அழகு முத்து பூமியிலே பூமியிலே தேசமெல்லாம் தெரிஞ்சவராம் தெரிஞ்சுக்கராசா அழகு முத்து கொன் புகழை நீயும் புரிஞ்சுக்கரோசா துவேன் என்றான் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன்
குடையாவான் காற்றடித்தாள் அவன் வீடாவான் கடுமழையில் அவன் குடையாவான் ஆற்றான் அழுதாள் அழுதகம் நீரை அங்கே துடைக்கும் கையாவான் கையாவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் சிறையினிலேதான் அவன் பிறந்தான் மழையினில் வேறு மனை புகுந்தான் சிறையினிலேதான் அவன் பிறந்தான் மழையினில் வேறு மனை புகுந்தான் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன் அடையா கதவு அவன் வீடு அஞ்சே என்பது அவன் ஏடு அடையா கதவு அவன் வீடு அஞ்சே என்பது அவன் ஏடு அடைக்கலம் தருவான் நடப்பது நடக்கும் அமைதியுடன் நீ நடமாடு நடமாடு அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன் வந்திருக்க ஏமாளி அந்தானே வந்தானே வந்தானே ரகதிமி ரகதிமி நடந்தானே கோமாளி 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 நான் வந்திருக்க ஏமாளி கோமாளி 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 ஏமாளி அந்தானே வந்தானே நடந்தானே ரகதிமி ரகதிமி நடந்தானே தன்னாலே 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 ரகதிமி ரகதிமி தன்னாலே வந்தானே வந்தானே நடந்தானே ரகதிமி ரகதிமி நடந்தானே கோமாளி 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 வந்திருக்கிறாரு ஏமாளி கோமாளி 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 நான் வந்திருக்க ஏமாளி பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கு தாளக்காரருக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கு பெருமசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க இருக்கியா பத்தியாடா பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க சொல்லலாமா எப்படி என்ன சொன்னேன் பொண்டாட்டி ஒளிகன்னு சொல்லலாமா என்ன இப்ப தப்பாவா சொல்லிட்டேன் ஏண்டா தப்பாவா சொன்னேன் நான் சொன்ன சரிதானே அத்தியா எங்க அண்ணன் அனுபவப்பட்டிருக்கு அப்படி இல்ல மாப்ள பொண்டாட்டிகள்லாம் வாழணுமியா அப்பதான் புருஷங்க நல்லா இருக்கும் ஆமா பொண்டாட்டியெல்லாம் வாழணும் புருஷெல்லாம் தெருவுல போகணும் என்னைக்கு குழு வந்துச்சோ அன்னைக்கே புருஷெல்லாம் காட்டு அவ்வளவுதான் வீட்டை விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு சரி விடுங்க மாத்தி சொல்லுவா மாத்தி சொல்லியா பப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி ஒளிக இப்பயும் நீ ஊம குத்துவாங்க போற சொல்றேன் இப்படி சொன்னாலும் அப்படிதான் வருதா பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் வல்லால கண்டனுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் வல்லால கண்டனுக்கு வணக்கம் நாளே 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 ரகதிமி தனநாளே நாளே நாளே தனநாளே ரகதிமி தனநாளே கோமாளி 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 வந்திருக்கிறாரு ஏமாளி கோமாளி 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 நான் வந்திருக்க ஏமாளி
எப்படி இடம் பொருள் ஏவல் பில்லி சூனியோன் இருக்காங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேரன்பு பெரியவர்களை என்னை பெற்றெடுத்து என்னுமை தாய்மார்களை ஏடுபட்டு வலித்தார்களே நாடுபட்டு வல்லவர்களே காலையிலே கிளம்பி சென்ற மாலையிலே வீடு திரும்பும் என்னென்ன விவசாய பெருமணி மக்களே மற்றும் வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே மண்ணை பொண்ணாக்கும். என்னடா மொட்டை குண்டி படம் மாக்கிறியா? என்ன அப்படி சொல்ற? செல்ல வைடா மோல. என்னடா இப்படியே என்னாச்சு? பப்பி பச்சியா பச்சி போண்டான்னு வந்து தாண்டா புள்ளையில கிடக்குது. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. அதாவது அங்கெல்லாம் உட்காந்துருக்கு அதுகளுக்கெல்லாம் அதுனா என்னன்னு தெரியுமா? நம்ம காலத்துல எல்லாம் கண்டு ஒளியும் போட்டாங்க, அதை பார்க்கறதுக்கு வீடு வீடா போய் கொத்த வாங்குவோம். நீங்க பாரு உட்கார்ந்த இடத்துலயே வாய பார்க்கணும், மண்டைய பாரு உட்கார்ந்துருக்க மண்டை 3 மண்டையும் மாவுருண்ட மண்டை மல்கா மண்டை தேங்காய் மண்டை தேனும் தாய் மண்டை. நம்மளுக்கு எப்படி? எனக்கெல்லாம் சரியான மண்டை. அதை வந்து பேண்ட் அவுத்து காட்டுறான்டாவே பஞ்சு மிட்டாய் மண்டை. அட லூசு பையில அவன் வர்ற வந்து பேண்ட் அவுத்து காட்டுறான்டா எனக்கு நேரம். ஆனா உனக்கு பத்தலைன்ட்டல. ஆனா தம்பி ஒன்னூட்டி எனக்கு பத்தாது. ஊரும்ல உனக்கு. ஆமா இரு வெள்ளக்கமார் பிச்சு போயிடும். ஆமா இருந்தாலும் இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல வேண்டாம் இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்க கூட்டமா சாதாரண கூட்டமா? அங்க மாதிரி எல்லாம் கொல்ல கூட்டம்டா. ஏய் மனதை கொள்ளைக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஆமா இன்னைக்கு பாரு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா உட்கார்ந்து இருக்கு. அதுலயும் பாரு பெண்கள் ஒரு உள்ள படுத்திருக்கா இல்ல பாத்தியா? எல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கு? அப்படி கண் மாதிரி உட்கார்ந்துருக்கு. 11 மணி வரை இந்த நாடகம் பார்க்கறதுல 3 விதம் இருக்கு. 10 மணிக்கு ஆரம்பிச்சோட்டி பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பாத்தீங்கன்னா இப்படி லைசா அசத்துமியா ஏன்னு வச்சுக்கவே அசத்தும்ல. அதுக்கப்புறம் 1 மணிக்கு பார்த்தேன்னு வச்சுக்கங்க எதுக்கு ஒரு கை மட்டும் போகுது, அது ஒரு கை முட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல 1 மணிக்கு மேல பார்த்தேன்னு வச்சுக்க முருகே சம்போன்னு வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும். முருகே சம்போன்னு வரும்போது எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிடும். முருகன் வேலை பிடிச்சுக்கிட்டு தனியா நிக்க வேண்டியது. இன்னைக்கு வெள்ளன விட்டுருமியா? இன்னைக்கு அதெல்லாம் நீங்க கவலையப்படாது. என்னப்பா இல்ல அங்க வந்து சூத்திர மச்சம் போல இருக்கு. இல்ல சூத்திர மச்சம் அப்படின்னு இடத்துல சரியில்லடா, இடம் சரியில்லடா. அதுல ஆண்களோட பெண்கள் கூட்டம் அதிகமா வந்திருக்காங்கன்னா மச்சான் நானும் ஒரு நாடு நல்லபடியா நடக்கணும்னா முக்கியமா 3 விஷயம் தேவை. இந்த வத்தியா 3 கொண்ட வத்தியா என்ன 3? என்ன 3? கப்பு வாட்டர் சரக்கு. இந்த வத்தியா தம்பி இந்த கிளவி மூத்திரம் இருக்கு போய் வாங்கி குடி. அதுலயும் போத வந்த விட மாட்டேன். அப்படி கிடையாது, அந்த 3 இருக்க கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த 3 கிடையாது. ஆனா 3 விஷயம் என்னன்னு தெரியுமா? நல்ல ஒரு பக்கமேளம், நல்ல ஒரு சிறந்த ஒளிபெருக்கி, அதை விட சிறந்த ரசிக பெருமக்கள் எல்லாம் கைதட்டு கட்டா. இது போதுண்டா, இதை வச்சு விடிய விடிய நாடகத்தை ஓட்டிடுவன்ல. இப்படி ஊர் இருக்கணும். என்ன ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். போனா கூட்டம்னா சரியான கூட்டம். என்ன கூட்டம்? ராமநாதபுரம் மாவட்ட சைடு போயிருந்தேன். அங்கிட்டு என்ன போனா எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. நாடகம் பார்த்தாக்க ஒரே பெரிய அமைதி. யாரு ஒரு புள்ள ஊங்கலைய நானும் சரி போச்சு எல்லாம் பெரிய ஆளுக போல இருக்குன்னு ஊரு கட்டுப்பாடு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண நாடகம் அட்டி நொறுக்கி எடுக்கிறோம். எல்லாரும் ஒரு புள்ள அப்பையும் சத்தம் இல்லையே. சரி என்னடா இப்படி இருக்காங்களேன்னு பயம் பத்திரமா எல்லாரும் நாடகத்தை ஆடி விட்டு இருந்தாலும் நாடகம் முடிய போதே வேணஞ்சி முடிஞ்சாட்டி நம்மளும் போய் பெரியவங்கள்ட்ட பார்த்து சொல்லிட்டு வந்துருவோம் போறேன். அப்பையும் ஒரு சத்தம் இல்லையே. கல்யாணம் முடியுமா கை தட்டுவாங்களா? இல்லடா ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்? இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. நான் போய் என்னடா பெரிய மனுஷங்க தலையாடிக்கிட்டே நிக்கிறாங்களோ அப்படின்ட்டு போய் பக்கத்துல போய் பாக்குறேன். அது நாடகம் பார்த்தது பெரிய மனுஷெல்லாம் கிடையாது, வெறும் செம்பிளி ஆடு. எல்லாம் ஆட்டுக்கடா போட்டிருந்தாப்புல இல்ல. ஏன்னா அந்த ஊர்ல அந்த ஆளுக்கு பயமா இருந்திருக்கு போல இருக்கு. நாடகக்காரவங்களை கொண்டாந்து விட்டாக்க பயம் இல்லாம தூங்குவோன்ட்டு கொண்டாந்து எங்களை கட்ட விட்டு அந்த ஆளுக்கு கட்டில போட்டு படுத்திருந்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த நாடகத்தை அழகரு யாரு பாக்குறாங்களோ இல்லையோ அம்மனமா ஆமா 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 போடுறா. நான் சொல்லும் போதெல்லாம் நீ போடணும். எல்லாம் செய்வேன் வாயிலே இருடா. என்ன இந்த ஆண்கள் பாக்குறாங்களோ இல்ல இந்த பெண்கள் பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த நாடகத்தை விடிய விடிய பார்த்தாங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். நிஜமாவே சரி கல்யாணம் ஆன பெண்களுக்கு ஆமா. அதான் அந்த முக்கியமான கருத்து. கொஞ்சம் காலெல்லாம் மடக்கி உட்காருங்க கொஞ்சம் தயவு செய்து. ஏன்னா நம்ம ஊர்ல தான் இதை சொல்றேன், மற்ற ஊர்ல சொல்ல மாட்டேன். ஏன்னா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால சொல்லி ஆகணும். ஆமா ஒழுக்கம் உயர்வு தரும்.
அதனால இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த நாடகத்தை பார்த்தா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவர்களுக்கு டைவர்ஸ் ஆகும், புள்ள பிறக்கும். நல்லா முறிய மாதிரி வள்ளி மாதிரி அழகான குழந்தை பிறக்கும் சொல்லியா? ஆமா ஆமா, நாரதர் மாதிரி பிறக்காம இருந்தா சரிதான். முடிச்சு வாங்கண்ணே. இங்கே சிறந்த முறையில் இப்பொழுது இன்று இரவு பேரப்பட்டு சொல்லியா? சரி விடுங்க. அருமை மாமா, மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எஸ் கல்வி முறையைச் சேர்ந்த KM மணிமாறன் அவர்களுக்கு நமது கிராமத்தார்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மாலை மரியாதை செய்யப்படுகிறது. ஏன் அவங்க மட்டும்தான் தமிழங்க, நீங்கள் என்ன சவுத் ஆப்பிரிக்காவா? தட்டுங்க அப்படியா? அடுத்தபடியாக இவர் நம்முடைய சிறந்த முறையில் மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை வாத்தியார், உங்கள் வீட்டு பிள்ளை, மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது மானசீக குருவுமாகிய சிவஞானம் குருநாதர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. போடுங்க அப்படி தலையோட. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர் நம்முடைய ஆல் ரவுண்டை வாசிக்கக்கூடிய அருமை தம்பி, மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை அழகர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. முக்கியமான ஆளை சொல்ல போறீங்க. அடுத்தபடியாக இப்பதான் முக்கியமான கதாநாயகன் பேர் சொல்ல போறேன். பயங்கரமா அடிக்கணும், எல்லாரும் கல்லுகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா, அப்பேற்பட்ட அருமை மச்சான், மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது நாடக உலகின் சூப்பர் ஸ்டார் தாள மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அகர ஆறுமுகம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. சூப்பர் ஸ்டாரா? இப்ப பாரு, எங்காலும் சொல்லுவார் உங்களுக்கு ஊர்ல கெடா விட்டுறாங்களாம். கெடா ஓடி போச்சு. டிபியா? கெடா ஓடி போச்சான். மாலையை கழட்டிறாரு அண்ணன் சொல்லி தான் போட்டிருக்காரு. காலையில உன்னையதான் நீ கொடுக்க மாட்டேன். சொல்லு. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, எங்களுக்கெல்லாம் நாங்கள் வருகின்ற பொழுதே சொன்னார்கள், இளைஞர்கள் மிக கஷ்டப்பாடுபட்டு இந்த குகனை மணந்த வள்ளி என்ற நாடகம் நடைபெறுகிறது. இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகர்கள் அத்தனை பேரும் உண்மையிலேயே ஒரு கெட்டிக்காரர்கள். அது மட்டுமல்ல, மாண்புமிகு மரியாதைக்குரிய நமது காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்களது மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்களை அழைத்து பேசி, ஒரு ஊர்ல நீங்க நடிச்சியை நான் பார்க்க முடியல, இன்னைக்கு உங்களை பார்க்கிறேன், நன்றாக இருந்தது, இந்த ஊர்லும் அதே மாதிரி பண்ணுங்கள் என்று சொன்னார் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். அதுவே எங்களுக்கு பெரிய மரியாதை. அதை போல எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்த இந்த கிராமத்தார்களுக்கு அத்தனை பேருக்கும், தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் யாங்கள் மட்டுமல்ல எங்களது தமிழ்நாடு நாடு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், நன்றி. இங்கே சிறந்த முறையில் நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை ஸ்பீட் ராம்கி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் சொல்லியாச்சியா? நீ வாய மூடுறாவோ. அடுத்தபடியாக இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய சிறந்த ஒரு யூடியூப் சேனலாக திகழ்ந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை எல்லாம் இப்பகுதிக்கு கொண்டு வந்து எங்களுக்கு சிறப்பு சேர்த்த அருமை அண்ணன் நாடக அமைப்பாளரும் மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களது சகோதரமாகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்களான் தங்கப்பாண்டியன் அவர்கள் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இப்ப அடியே அல்ல கை ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போறது கொக்கர பூதியா. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர் நம்மிலே பந்தல் அமைப்பு அமைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய இளஞ்சம்பூரை சேர்ந்த குருசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆளுவல் என்ன கொட்டாய்க்கு மேல போட்டிருங்க. அருவாரியா இந்த வந்துருச்சுல ஏன் ஜிங்கம் வானே, சிரிச்சுக்கிட்டே வானே. வேணாமா? அடுத்தபடியாக இவர்கள் சிறந்த முறையில் எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகத்திலேயே அவங்கள நாங்கள் தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. இதுல யாரு புருஷன் யாரு பொண்டாட்டின்னு கேட்க கூடாது. நீங்க வந்து பொண்டாட்டி மாதிரியா? அவர் புருஷன் காலையில என்ன புள்ள பக்கம் கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு பங்காளியா? ஆமா. ஒளி அமைப்பு மதிப்புக்கு மரியாதைக்குரிய எஸ் வாழ்க குலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. சரி
அவர் பாடணுமா? சிலுக்க சிலுக்க வரல நீ சாமி இலக்க வைக்கிறேன்னு தெரியுது எனக்கு. இப்பொழுது இங்கே சிறந்த முறையில் கண்ணும் கருத்துமாக எங்களுக்கு காவல் புரிந்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம். வணக்கம் சார், என்னைய மட்டும் நல்லா பாத்துக்கங்க. அர்ஜென்ட்ல நாடகத்துக்கு மண்டை கண்டில கவுக்காம வருவேன், புடிச்சு கடிச்சு போட்டுறாதீங்க. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். யாருக்கு தெரியும், உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஆள் வேணும்னா சொல்லுங்க. நம்ம அகர ஆரம்பம் சும்மா தான் இருக்காப்ல. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றிகள் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பை கொடுத்துவிட்டு அடுத்து பாப்பாவை தூக்கியாந்து வெளியில விடுறோம். இவங்க எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. என்ன ஓமா அவனுக்கு என்னடா குடும்ப எடுப்பாரு ஆபரேஷன் எந்திரிச்சு உட்கார்றான் கருப்பாய் புருஷா. வரவேற்பு வாங்க 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 அந்த ஆசிட்டாங்க வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க. வந்திருக்கும் பெரியோரே வரவேற்பு பரிமாற அன்பாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க. பின்னாடி போகாம நீங்க கீத்துக்குள்ள தலையை விட்டு பார்க்காம பின்னால போகாம நீங்க கீத்துக்குள்ள தலையை விட்டு பார்க்காம பின்னாடி போகாம நீங்க கீத்துக்குள்ள தலையை விட்டு பார்க்காம முன்னாடி 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 வந்திருக்கு நாடகத்தை பார்த்து விட்டு அன்பாக நாடகம் தான் நடக்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசிதாங்க. அன்பாக நாடகத்தை பார்க்கணுங்க. உங்க ஆதரவை நீங்க தானே கொடுக்கணுங்க. அன்பாக நாடகம் தான் பார்க்கணுங்க. உங்க ஆதரவை நீங்க தானே கொடுக்கணுங்க. அன்பாக 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 வந்திருந்து நாடகத்தை பார்த்து விட்டா அன்பாக நாடகம் தான் நடக்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசித்தாங்க. வாங்க 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 வந்து ஆசித்தாங்க தாங்க தாங்க. யாரு உனக்கு நல்லா இருக்குன்னு ஜம்ப் பண்ற நீ எனக்கு ஒரு போக்ஸ் பெண்டுன்ட்டு இருக்கட்டும். இருந்தாலும் சீரும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை நடத்துறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்ன பண்ண விளங்கக்கூடிய நமது ஒரு நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலி வட்டம் மாரந்தை கிராமம் யாதவ சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆலய நூதன அஷ்டபந்தன சம்ரோச்சன திரு குடுமுழக்கு பெருவிழாவை முன்னிட்டு யாதவ சமுதாய இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகமாக இன்று இரவு இவர்களிடையே சீரும் சிறப்பான முறையில் யாதவ சமுதாய பெரியோர்கள் மற்றும் கடவாடி உயர்திரு வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் இளஞ்சம்பூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் தலைமையிலும் இளஞ்சம்பூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இன்று இரவு இவர்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் திரு ஆப்பனூரை சேர்ந்த ஏஜே ராஜசேகரன் மிருதங்க கலைஞர் மற்றும் கண்டிலான் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் உரிமையாளர் நாடக சபையால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்டா சத்தம் போடுற? சென்ற இடமாம் தனக்கு தானே வெற்றி மஸ்கோட்டி வரும் நடிப்புச்சோட நடிப்பின் கிளைமாமணி நாடக உலகின் சின்ன சிவாஜி கணேசன் என்று அழைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை என்னன் ஆமா வருங்கால சிவாஜி எங்காலு பூம்பிடையைச் சேர்ந்த ஏய் ஊர் பேர் நல்லா சொல்லியா? என் காதுல எப்படி விழுந்துச்சு? தம்பி அழகரு பூம்பிடகையை சேர்ந்த பூம்பிடாகை என்னப்பா? பூ பூ இம் பி டாகை பூம்பிடாகை பூம்பிடாகையை சேர்ந்த அருமையண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை கேஎம் பரசுராமன் அவர்கள் இவர்களுடைய வேலை நேரம் நிறுத்தி தோற்றுவார். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் காடபாடு கோகிலவாணி இன்னிசை மாமகள் இசைக்குயில் புராண செல்வி என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய செவிலியர் துறையில் கால்பதித்து நல்ல ஒரு பேரும் புகழையும் பெற்றெடுத்த அருமை சகோதரி கலைத்துறையில் கால்பதித்து இன்றளவும் நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை திருச்சியைச் சேர்ந்த சாந்திஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய வள்ளிநாயகியாக தொட்டு உங்கள் அன்பு வாசியம் பெறுவார்.
அடுத்தபடியாக கானப்பிரியர், கழகப்பிரியர், சொல்லுக்கு சொல்லு, வில்லுக்கு வில்லு, பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்குச்சாதுரியம் எங்களது நாடக உலகின் சின்ன ஜேசுதாஸ் என்று அழைக்கக்கூடிய அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரையைச் சேர்ந்த ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய நாரதர் கானப்பிரியர் கலாப்பிரியாக அடுத்தபடியாக எத்தனையோ ஆர்மணிய சக்கரவர்த்திகள் இருந்தாலும் இன்றளவும் சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி இப்படி போவாதீங்க, அப்படியே போயிட்டு வாங்க, அப்படியே தெரியாம போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பேற்பட்ட அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எஸ் கல்விமுறையைச் சேர்ந்த சி.கே. சந்திரன் அவர்களின் மாணவருமாகி எஸ் கல்விமுறையைச் சேர்ந்த K.M. மணிமாறன் அவர்கள் இவர்களுடைய 6 மணிமன் பின்பாட்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவை யாரும் இல்லடா, அம்மா நான் சும்மா இல்லடா, அவை யாரும் இல்லடா, தங்கம் கொண்டு பூமி பூமி ஒன்னு தாங்கி கொண்டு சாமி சாமி மறந்தாவை செத்தவனே ராண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே ராண்டா, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசை கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் மாறி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம், நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்து நின்னுதான் தெய்வம் மகிழும், ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குனா அன்பு என்னடா பண்பு என்னடா, அந்தாடும் ராம போடாமோ தாங்குமவர் கோயில் தாண்டா, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. ராவு பகல் கண்முழிச்சு நாளும் ஒன்ன காத்திருப்பா, தாளாட்டு பாடி வச்சு தன்மடியில் தூங்க வைப்பா, பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்க நல்லி வைப்பா, உள்ளத்துல ஒன்ன வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா, கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய போலத்தான் நண்பன் அவனே, சாமி கிட்டத்தான் ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே, அன்னையை போல் நண்பன் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. சூப்பர் சூப்பர், அருமையான பாட்டு. இன்று காலையில் நடைபெற்ற அன்னதானத்திற்கு வாட்டர் சப்ளை செய்த சித்தப்பா மணி எல்ஐசி பரமக்குடி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பாலகிருஷ்ணன் கீழச்செல்வனூர் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர்கள் 2 பேரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் சூப்பரா இருக்கு.
சரி சரி. சரி, ராத்திரி ஆயிடுச்சே, ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திடுவோம். கிளப்பணும்ல, வீரனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இவர் நம்மளே இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாம், பல மாணவர்களை உருவாக்கி விட்ட சாதாரண ஆளா? அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 1. எதுல? எல்லா விஷயத்துலயுமே நம்பர் 1 சரக்கு அடிக்கிறது இல்லையா? சங்கத்திலேயே இருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரே ஆளு எங்க வாத்தியார் தான். என்ன அப்படி சொல்றீங்க? அதாவது சில பேர் மிருதங்க மட்டும்தான் வாசிப்பாங்க. என்ன, ஆனா எங்க வாத்தியாரு மிருதங்கத்தை செய்வாரு, ஆல்ரவுண்ட செய்வாரு, அதை ஒழுங்கா வாசிக்காத ஆளுகளையும் செய்வாரு. இசைக்கலைஞர்களுக்கு இசை கருவியெல்லாம் உருவாக்குறாரு. ஆமா, இசை கருவிகள் மட்டுமா, இசை வல்லுநர்களையும் உருவாக்கிட்டு இருக்காருல. பல மாணவர்களை உருவாக்கிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை வாத்தியார். ஆகா, எங்க வாத்தியார் பார்த்து நான் மதுரையில முதல்ல காலை எடுத்து வச்ச உடனே என்ன அதோட இதுதான் அது அப்படின்னு காட்டினவரே அவர் தான். இல்ல இல்ல, அப்பேற்பட்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் இவர்களிலே மிருதம் டோலக்கோடு தொப்பு மேல அடிக்க. என்ன வண்டி நின்னதுதான் தெரியும். நாங்கூர்ல இறங்கி எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலையே. எதுக்கு
அடுத்தபடியாக இவர் முடிவு பல்லவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய எந்தவித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நாடகத்துறையில் வந்து இன்றளவும் சீரும் சிறப்பான முறையில் எப்பயாவது நினைச்சாப்ல செய்வாப்ல. இப்ப ஏப்பா எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? ஒரு கெட்ட பழக்கம் இல்ல. அப்பப்ப நினைச்சாப்ல லேசி பாஷா என்ன செய்வாரு? லைட்டா சாப்பிடுவாப்ல. அதுவும் எப்பவும் சாப்பிட மாட்டாப்ல. எப்பயாவது பீடி சிகரெட் குடிச்சாப்லன்னா அப்ப லைட்டா சாப்பிடு. சிகரெட் குடிப்பாப்லையா? இல்ல எப்பவும் குடிக்க மாட்டாப்ல. எப்பவாவது கஞ்சா அடிச்சாப்லன்னா இல்லையா சொல்றேன். ஆனா உண்மையாலுமே நாடகத்துறையில் வந்து சீரும் சிறப்பான முறையில் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாமல் சிறந்த ஒரு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தியாக குறுகிய காலத்தில் பேரும் புகழும் பெற்றெடுத்த எனது அருமை தம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை தண்டியந்தலை சேர்ந்த எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள். இவர் ஆல்ரவுண்டு விடிய காலையில் என்னோட ஆல்ரவுண்டு. நீ அடிச்ச அடியில அந்த அம்மாவுக்கு சாமியே வந்துருச்சு. அங்க வர்றா டேய், இங்க வர்றா. நீ அடிச்ச அடியில சாமி வந்துருச்சு வர்றா. அந்த ஆத்தா புரண்டு படுக்குதியா? எப்படி இருந்துச்சு? தூக்கத்துல நெளிக்குதா? டேய் எத்தனையோ ஆட்டம் பார்த்திருப்ப. மயிர் பிடிங்க ஆட்டம் பார்த்திருக்கியாடா? அப்படி ஒரு ஆட்டம் இருக்கு. யாருக்குடா? இப்ப ஆடுறது பாத்தீங்களா இல்ல என் பிள்ளை? அந்த மண்டை மஜரெல்லாம் பிச்சிருச்சா. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்கள் ஏன்டா அழகரு எல்லாத்துக்கும் வாசிக்கிறிய? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், வாசிப்பியா? ஆல்ரவுண்ட் மட்டும் தான் வாசிப்பியா? நெசம்பாவே நெசமா பின்னாடி சரி. இப்ப நம்ம கோயில்ல திருவிழா, கோயில் திருவிழாவுக்கு சாமி தூக்கிட்டு வர்றாங்க. இந்த சாமி தூக்கிட்டு வர்றதுக்கு அடிக்கணும். நீ சரியா அடிச்சேன்னா நம்ம ஆளைய கை தட்டுவாங்க. என்ன வாத்தியார? சரியா அடிச்சா சாமி தூக்கிட்டு வர்றதுக்கு அடிக்கணும். அட்ரா பாப்பா. நம்ம ஊர் சாமி தூக்கிட்டு வர்றாங்க. அட்ரா அண்ணனுக்கு வெட்டிருச்சுடா. அவர் ஆடின ஆட்டம் கூட பரவாயில்ல. எங்க அண்ணன் ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாத்தியா? இல்ல அது என்ன ஸ்டைலா? இதுதான் பிரேக் டான்ஸ். என்ன அடுத்த இப்ப சாமி தூக்கிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு திருவிழா என்ன. ஆனா அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம மாவட்டத்தில் இருந்தாய முதல்ல ஆள் வந்தது. பீட்டாவுக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டாங்க. இந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த முதல்ல இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடு அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. இந்த மாடு அழைச்சிக்கிட்டு வர்ற கடிக்கணும். அட்ரா பாப்பா. நீ அடிக்கிற பரவாயில்ல, அண்ணன் அடிக்கிறேன் சரிதான்.
அண்ணன் பக்கத்துல ஆர்வத்தில் அடிக்குது, அண்ணனுக்கு தம்பி காலி ஆயிராம. ஆமா சரி, இப்ப இதுக்கு அடிச்சாச்சு. மாடு அங்க இருந்து அவுத்து விடுறாங்க. அவுத்து விட்டு அடிக்கணும். ஏன்னா நம்ம ஊர் மாடு மாறந்த மாடு அவுத்து விடுறாங்க. அவுத்து விட்டா சும்மா பர்ற பறன்னு வருது. எப்படி அடிப்பாரா? மாடை அவுத்து விட்டாச்சு. அங்க இருந்து திடுன்னு மாடு உடியாருது. மாடு வேகமா உடியாந்து என்ன பண்ணுதுன்னா லவக்குன்னு தவ்வி வந்து நம்ம தாள அகரத்தை குத்தி கொண்டு முடிச்சு. தாளம் போறவரையா? சரி விடு, மாடு முகரைய பார்த்தாலே வராது. சரி விடு, மாடு உன்னைய குத்தி நீ சத்து போயிட்ட. என்ன ஆமால மாடு வந்து லவக்குன்னு உனைய குத்தி போடுது. ஏன் உன் அப்பாட்டியா கைய பிடிச்சால்தேன். சரி விடுறா, பாடிய உள்ள போட்டுக்கிட்டு அடிக்கணும். என்ன எங்க அட்ரா பாப்போம். எந்த பாடியா? கொப்பத்தா விட்டு தெட்பாடி போடுறா. என்ன பேச்சுக்கு சொன்னா குழிக்குள்ள போட்டு மூடி 16ஆம் நாள் கறியும் சொருந்துட்டுருவான் போல இருக்கு. சரி அதெல்லாம் ஓகே. ஆனா ஐயா, இந்த கொரோனா வந்துச்சு தெரியுங்களா? கொரோனாவில் விவசாயி, பெயிண்டர், கொத்தனார் யாருமே சம்பாதிக்க முடியல. ஆனா இவன் மட்டும் பெரிய வீடு சின்ன வீடு கட்டி வச்சிருக்கான். யாருமே வேலை பார்க்க முடியல, சம்பாதிக்க முடியல. அப்புறம் இவன் மட்டும் எப்படியா? ஏன் ஒரு சாமான வச்சு வீடு கட்டிருக்காங்க. என்ன அப்படி சொல்ற? நீங்க வேற பெரிய ஆஸ்பத்திரி இவன் தான் நின்னா. எதுக்கு? இந்த தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டான். அவன் செத்தாலும் சாவாட்டியும் பரவாயில்ல. கொரோனாவில் கொண்டாந்து போட்டாங்கன்னு வச்சுக்க, பாடி முடிஞ்சிருச்சு தூக்குங்க, உடனே அடிச்சுவான்ல. 2 லக்குன்னு என்ன இப்படியே அடிச்சு முடிச்சிருவாங்க. அண்ணே என்னப்பா? கொரோனால எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க எப்ப? மயிரை புடுங்குவேன். எனக்கு என்ன கொரோனா வந்துச்சு. அடுத்தபடியாக கொரோனா சி இவர்கள் எங்களுக்கு தாய் தந்தை மாவளக்கூடிய தாளத்தை இசைப்பவர் லயக்கர்த்தா, தாள மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி அங்கெல்லாம் போயிட்டு வந்தாரா? அந்தமான் இங்கெல்லாம் சென்று சிறந்த முறையில் என்ன சிறந்த முறையில் ஒரு வாரியா கையை சிறந்த முறையில் தாளம் வாசிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனா முடியல. ஏப்பா? பாஸ்போர்ட்டை எலி தின்றுச்சு. ஆகவே இன்று இரவு இவர்களிலே தாளம் வாசிக்க வந்திருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டருமாகிய அருமை வாத்தியார், உங்கள் வீட்டு பிள்ளை தாள கலைஞர் அகரத்தைச் சேர்ந்த கே ஆறுமுகம் அவர்கள் இவர்களில் தோழும். இப்படி அடிச்சுட்டே முத்துவேலுக்கு பல்லு உடைச்சு வச்சு இங்க அகரம் மோனி அத்துப்புடுவா தெரியுமா? இப்படியே அடிச்சு நிறைய பப்புன்னு பல்ல உடைச்சிருக்காரு. நீ ஆளு போட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன அத்தை அப்படியா? பள்ளி திருமணமா? ஓ மை காட், மறந்துட்டேனே. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களிலே எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோஸ் ஒளிபரப்பு நிலையத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக பந்தலமைப்பு குருசாமி இளஞ்சம்பூர் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக ஆடலகி அபிநய சுந்தரி நாட்டியத்தாரகை நடன சிங்காரி என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகாஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் காமிக் பிடிக்க சொல்றா இல்லையா? கரலாச்சுன்னு அருமை என்னன் ஒளிபெருக்கி ஸ்தாபனத்திற்காக இந்த பாடலை பாட சொல்லியிருக்கார். இதெல்லாம் நான் ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி லோகிதாசம் போட்டப்போ பாடினது. அப்ப நீ பழைய ஆளையா? எங்க அப்பா செட்டா? தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அன்னை தொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அன்னை தொல்மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது
பாட்டு காலையில நான் உனக்கு வேன்ல பாடுறேன். அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய எங்களுக்கு இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்து சீரும் சிறப்பான முறையில் சீனமைத்த நமது அகரம் ஆறுமுகம் அவர்களின் சீன் கம்பெனி மதுரை எம் ராஜாவா என்ன பண்றது ரைட் இரண்டு போது. அடுத்தபடியாக இந்நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த அதையும் சிறப்பான முறையில் இந்த ஒளி என்று சொன்னால் இரண்டு ஒளி இருக்கு. அது ஒளி, இது ஒளி, இது ஒரு ஒளி. என்ன ஒளி? உலகத்திற்கே நம்மளை காட்டக்கூடிய ஒளி. யூடியூப் சேனல். ஆமா, யூடியூப் சேனல். யூடியூப்னா என்னடா? எங்க சொல்லு பாப்போம். யூடியூப்னா என்ன தெரியாது? அதானே உனக்கு தெரியும். யூடியூப் சேனல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கண்டிலான் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல். அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் பண்ணவும், பெல் பட்டனை டொங்கி அமுக்கவும். நேற்று ஒரு பெல் பட்டன் அடிக்க சொன்னேன் யூடியூப் சேனலுக்கு. எங்கிட்ட இருந்தானே தெரியல அந்த பையன். யூடியூப் எடுத்துக்கிட்டு இருந்தவர்கிட்ட போய் டொங்கி அவர் பெல்லு காலியாகி போச்சு. அடுத்தபடியாக சீரம் சிறப்பான முறையில் நாடக அமைப்பாளர் என்று சொன்னால் வள்ளி திருமணம் போகக்கூடிய சத்தியவான் சாவத்திரி தூக்கில கோச்சா பாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகத்தையும் தெளிவாக நடத்தி கொடுக்கக்கூடிய இரு நல்லுள்ளங்கள் என்று சொன்னால் திரு ஆப்பனூரை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தியும் ஆகிய BA டிப்ளமோ மியூசிக்கலுக்கு சிறப்பான முறையில் முடித்த ஏஜே ராஜசேகரன் மிருதங்க சக்கரவர்த்தி மற்றும் அருமையண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கண்டிலான் தங்கப்பாண்டியன் அவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கார் என்று சொல்லிக்கொண்டு இத்தனை உங்கள் முன் எடுத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை புதுகையைச் சேர்ந்த ஆர் ராம்காகினாந்தா பபுன் காமிக் என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் யாதவர்கள் இளைஞர் சங்கம் மாரந்தை கிராமத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு கிளப்பு புள்ளே விடுவோம். மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே, மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே, ரெக்க கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை, பறகடிச்சா பாட்ட வரும் பறகடிச்சா போட்ட வரும் கட்டி வெள்ள வண்ண கண்ணா கட்டரி கூட வருமே. மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே. கும்பிட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா, திக்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்திங்கு வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச ஜிமிக்கியும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்பில் நீராட்டுவேன். அம்மானி குமரியா நாளும் குழந்தையா என்னாலும் நான் எடுத்து சீராட்டுவேன், நெஞ்சில் தாளாட்டுவேன். முத்தான புள்ளாக்கு முக்கோடு நானாடு, பொன்னான லோலாக்கு காதோடு கூத்தாடு, நெத்தி பொத்தி போடு நீ வாழணும், நித்தம் நித்தம் நல்வாழ்த்து நான் பாடணும். மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. செவ்வாழ புழுங்கிட சீரெல்லாம் விளங்கிட சிங்கார பந்தலிலே கல்யாணமாம், தங்க கல்யாணமாம். தஞ்சாவூர் கரகமும் பொய்க்காடு குதிரையும் முன்னாடி ஆடி வர ஊர்கோளமாம், காரில் ஊர்கோளமாம். மத்தாப்பு பூவானோ பட்டாசு வீட்டோடு, மாப்பிள்ளை பொண்ணுந்தான் வந்தாச்சு ரோட்டோடு, வாழ்த்துதான் கூறாத பூங்காத்துதான், கண்ணுபடுமா தாடி ஊர் பார்த்துதான். மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா, திக்கால ஓடுற காவிரி ஆறுகள் சந்தங்கள்
வழக்காட ஓடுற வைகையும் வந்திங்கு வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கம்மா. மண்ணை தொட்டு முட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. ஹலோ மை டேஸ்டிங். இது நல்லா செட்டுக்காரரே, எல்லாமே நல்லா தான். மை செட்டுக்காரரே, ஏதாவது சொல்லுவோமோன்னு நினச்சிட்டு ஒளிஞ்சு உக்காந்துட்டாரு. என்ன சொல்ல போற? ஆமாம், மை செட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவோம்னேன்னு எப்படி ஒளிஞ்சு உக்காந்துருக்கிறாரு பாரு. ஏன் முன்னாடி உக்காந்து அவங்கள பார்த்து சைட் அடிச்சிருவேன் நான். ஆ, பின்னாடி வந்தாலும் அங்கிட்டு கூடி வருவேன் நான். அப்படி தானுங்க? ஆமாம், நல்லா சொல்லுங்க, சத்தம் கேட்கல. தண்ணி இனிமேல் யாராவது உள்ளே வந்து எடுத்தீங்க, அது நல்லா தெரியாது. கொண்டு வந்த தண்ணி நாங்கள் விடிய விடிய ஆட போகிறோம், பாட போகிறோம், எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா எல்லா தண்ணியும் இவங்க எடுத்துட்டாங்க. பச்சை தண்ணிக்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுமா. பச்சை தண்ணிக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு இந்த காட்டுக்குள்ளே எங்கேருந்து கொண்டு வந்தாங்க பாவம், கரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் கொண்டாடுறோம், அது மாதிரி நீ கொண்டாடணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று ரெண்டு டப்பா இருக்குது. விடுமா, தண்ணி தானே சாப்பிட்டு போறா, விடுமா. சரித்தேன். சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா சப்போர்ட் பண்றீங்க. பின்னாடி போர் போட்டுருக்கா, சப்போர்ட் பண்ணாதீங்க, நல்லா இல்ல. உனக்கு வேணும்ன்ற தண்ணி பின்னாடி இருக்கா. சரி, நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா. நல்லா இருக்கே தம்பி, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. தாய் குளங்கள்லாம் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க, உங்களுக்குலாம் ஒரு நன்றி. இந்த நாடகத்தில் சொல்குற்றம் பொருட்குற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா, குற்றமெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த பப்புன்னு வந்துச்சு இப்போ ஒரு பையன், அந்த பையனை கூட்டு கொண்டு போய் மொங்கு மொங்குன்னு மொங்குங்க. ஏதாவது 5 10 100 10 ஏதாவது கொடுக்குறாருந்தா என் மடியில் மட்டும் போடுங்க. என் பொட்டி நிறைஞ்சா போதும், நான் ஊருக்கு போய்கிட்டே இருப்பேன். யாருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களோ இல்லையோ எனக்கு வந்துடும், அதனால் எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. சரி, வந்தமா நச்ச நச்சுன்னு போட்டோம்னா 5 10 வேணுமா? ஆமாம். அப்போ நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் சொல்லணும். சொல்லு பார்ப்போம். அம்மா தாயே, நான் என்ன நல்லா இருந்தா கொடுங்கன்னு தான் சொன்னேன். பிச்சையை கட்டேன், மண்டையை பிறந்துருவேன். சரியா? சரி, வந்தம்மா நச்சு நச்சுன்னு போட்டமா இருக்கணும். போடுவோமா? வச்சுக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமான வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமான நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. வச்சுக்கவா 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 ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள.
நீங்க ஆடுறதுக்கு நான் அடிக்கிறதுக்கு கரெக்டா ஒட்டு போடணும் சரியா? நான் எப்படி ஆடுறனோ அதுக்கு தான் அடிக்கணும். ஆமா ஆமா, சும்மா விட்டுக்கிட்டு இருக்க கூடாது, டட டடன்னு ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. நான் ஸ்டெப்பை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பேன், அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆமா, ரொம்ப சார கொண்டு வரவா சித்தரும்பு போல ஊர வரவா, செங்கரும்பு காரு கொண்டு வரவா. அவரை ஓடிடுவார் போல இருக்குது. செங்கரும்பு சார கொண்டு வரவா நீ ஆடுனதுக்கு மைக்கு தான் மைச்சட்டுக்கார சாம புடி கிழிச்சேன் ஆறாட்டத்துல இடிச்சிருக்கு. ஆறாட்டம் மைக்கு மட்டும்தான். ஐயோ நிக்குமா? நின்றுச்சு டேப் அடிச்சு விட்டுருங்க. ஆமா, ஒரே விழுந்து சாப்பிடுச்சு. டேப் கீழே விழக்கூடாது, உங்க ஜாமான்லாம் இறுக்கமா பிடிச்சி வைங்க. நல்லா தான் பேசுறேன். ஓகேவா? தொட்டு விளையாட நீ கட்டளையோடு ஒப்புதர ஏதோ இல்லை, தொட்டு தொட்டு பேச தொட்டு விளையாட தொட்டு கட்ட பாவம் இல்லை. கைராசி நவராசி எல்லா நவராசி ஓடனா தானே நானே வச்சுக்கவா ஏ வச்சுக்கவா என்ன ஏமா, நான் நாடகத்துல வந்து 10 வருஷம் ஆச்சு. சரி, குண்டி ஆடுறீங்களா? நீ அந்த காலத்துல ரஜினி ஆடுறத பாத்துக்கிட்டு இருக்க. கைராசி மோராசி எல்லாம் இப்படிதான் ஆடி பாத்து கைய பார்த்து ஆடிதான் நாங்க வாசிருக்கோம். இப்ப உள்ளதுக்கு எப்படி சிம்பு ஆடுறது? கரகமா வச்சுக்கவா இப்படிதான் சிம்பு ஆடுவார். ரஜினி வந்து எப்படி ஆடுவாரு? அப்படிதான் ஆடுவாரு. அதனால நான் சிம்பு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்க ரஜினி பாட்டு பாடுறீங்க. ரஜினி பாட்டு பாடுறேன், நான் சிம்பு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். கைராசி மவராசி எல்லாமே நாங்க ஆடுறோம், அடிக்கிறோம். அவரை பாருமா எதோ வேற எதையோ பார்த்து வாசிக்கிறாரு. பாத்துக்கமா, மோசமான ஆளு. என்ன கதை வேணும் சொல்லி தரவா, என்ன வழி வேணும் அள்ளி தரவா. உங்களங்க கேட்டா நடத்தினது இல்லை, வேண்டியதை நீ கேளம்மா. கேட்கல குடுக்குறேன். அப்படி குடுக்குறேன். அப்படியா? சரிங்க.
என்கிட்ட சரி ஏமா அவரெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு போட்டிருக்க ஆளு உள்ள இருக்காரு. அப்படியா? அப்ப அவரை நான் கூப்பிட்டுக்கிட்டுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அப்படிங்களா? தெரியாதா? அப்ப எனக்கு என் ஆளை கூப்பிடட்டுமா? அப்ப என் ஆளை கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடணும்?